இன்றைக்கும் வந்து ஊர் சுத்த கிளம்பியாச்சு. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். ட்ரெயின் ஏறி போகிறோம், சுற்றுறோம், துபாயை கலக்கிறோம். என்ன பண்ணுறோம்? இதுதான் வந்து துபாயோட மெட்ரோ ஸ்டேஷன். சாரி, துபாயில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஊரில் மெட்ரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு தான். நம்மகிட்ட டிக்கெட்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கான ட்ரெயின் வந்து விட்டது. நமக்கான ட்ரெயின் வந்துச்சு. நாம ட்ரெயின் ஏறிட்டோம். ஆனால் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் போகிறோம், 2 பேர் தான் போகிறோம் ட்ரெயினில். அடுத்து நம்ம போய் புர்ஜுமான்ற ஒரு இடத்துல இருந்து மாறுவோம். ஆனால் அங்கே வந்து செம கூட்டமாக இருக்கும். அங்கே போய் காட்டுறேன். இப்போதைக்கு நீங்கள் துபாயை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். The next station is Al Jada. المحطة القادمة هي ஆக்சுவலாக இப்போ நம்ம ட்ரெயின் ஏறி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா துபாய் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து போகிற வழி. நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையுமே. வந்து இது வந்து கன்வேயர் பெல்ட்டு. நம்ம நின்னாலே போதும், நம்ம அதுதான் கொண்டு போய் விட்டுரும். நமக்கு டைம் இல்லை, நிறையா சுற்ற வேண்டியது இருக்குது. பட் அதனால் நம்ம வேகமாக நடந்தே போகிறோம். இங்கேருந்து ஒரு பில்டிங் திருக்கான்னு பார்க்குறேன், இடத்துக்கு காட்டுறதுக்கு. இங்கேருந்து தான் எமாத்தவ சைடு. இது வந்து ஸ்கைவியூ பில்டிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரிசார்ட். இங்கேருந்து நம்ம பார்த்தா புர்ஜ் கலிஃபா ஃபுல்லாகவே தெரியும். ஐ ட்ரை டு ஷோ யூ. இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் புர்ஜ் கலிஃபா. ஸோ நாம் இப்போ அந்த மாதம் தான் போக போகிறோம். துபாய் மால் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம போக போகிறோம். ப்ளஸ் இந்த புர்ஜ் கலிஃபா, ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி டாலஸ்ட் பில்டிங் இன் த வேர்ல்டு. ஓகேவா? அது நம்ம போயிட்டு அது கீழே இருந்து நான் பில்டிங் காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம இப்படி தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். இதே மாதிரி அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணி வந்த வழி. இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். இங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம இப்படியே தான் போக போகிறோம்னு நினச்சேன். பட்டு நம்ம மெட்ரோவில் வந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்து நம்மளை மால்குள்ளேயே கனெக்ட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வழியாக வரவங்களுக்கான என்ட்ரன்ஸ் போகலாம். நம்ம மெட்ரோவில் வந்ததுனால நம்ம நேராக வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 2nd ஃப்ளோரில் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணி விட்டாங்க துபாய் மாலுக்கு. நம்ம இப்போ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபுல்லாத்தையுமே வந்து. திஸ் இஸ் துபாய். இதுதான் துபாய் மால். நம்ம பார்க்க போகிற பில்டிங் வந்து இப்போ அங்கே இருக்குது. நம்ம கீழே போகணும். நம்ம என்ன கீழே போகணும். நம்ம மெட்ரோவில் வந்ததுனால நம்ம இப்போ 2nd ஃப்ளோரில் இருக்கோம். கீழே போயிட்டு உங்களுக்கு நான் அந்த பில்டிங்கை காட்டுறேன். இப்போ மெட்ரோவில் இறங்கி இந்த லென்த் ஃபுல்லாமே, இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வேயிங் பெல்ட்லேயே ட்ராவல் பண்ணி இது ஃபுல்லாக வந்து நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தோம். பட் எனக்கு ஒன்றும் பெருசாக காட்டுற மாதிரி தெரியாது. பட் நம்மளுக்கு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி புர்ஜ் கலிஃபா, த ஒன் அண்ட் ஒன்லி வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங். இங்கே தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அது மட்டுமே துபாயில் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி நிறையா பில்டிங்ஸ் இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராகவே. நான் ஃபஸ்ட்டு காட்டணும் பார்த்தீங்களா, கீழே இருந்து ஸ்கை வியூ, அந்த பில்டிங். இது அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துபாயே பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக தெரியும்.
போகிறதுக்கு இங்கே ஜாலியாக சுற்றலாம், யாரும் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ மேலேருந்து காட்டணும் பார்த்தீங்களா, அதை காட்டுறதுக்கு கீழே வந்திருக்கேன். வெயில் தான் அதிகமாக இருக்குது, மற்றபடி சூப்பர் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர். இதை தான் வந்து துபாய் மால் ஃபவுண்டைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்டர் டான்ஸ்னு ஒன்று. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே ஃபேமஸ். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல டார்க்காக தெரிகிற இடத்துல வந்துமே ஃபுல்லாக நைட் நேரத்தில் வந்து வாட்டர் ஷோன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க. ஃபுல்லாமே இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்லையுமே பாட்டு வரும். அந்த ஓடுற சாங்குக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் வந்து கீழேருந்து மேலே வந்து ஜம்ப் ஆகி அழகாக ஒரு டான்ஸ் மாதிரி ஷோ இருக்கும். அது நான் நைட்டில் வந்து ஒரு நாள் காட்டுறேன். இப்போதைக்கு பகலில் வந்து நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம், அதான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுமே வந்துருக்கு. இந்த ஃபவுண்டைனை சுற்றி போகிறதுக்கு சுற்றி கட்டுறதுக்கு போட்டுமே வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் அந்த பக்கமே வந்து போவோம், நான் காட்டுறேன். உங்களுக்கு அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல எனக்கு சரியா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸை வந்து துடைச்சிட்ருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க இந்த பில்டிங்கோட விண்டோஸை துடைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு மேலே டாப்பில் பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருக்கார். அடிக்கிற வெயிலுக்கு அந்த இடத்துல எப்படி தான் வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. ஜஸ்ட்டு மால் மட்டும் கிடையாது, இந்த மால்குள்ளேயே வந்து ஒரு அக்வாரியமும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். நான் நினைப்போம் ஜஸ்ட் துபாய் மால் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும், இங்கே அது எதுவும் இருக்காதுன்னு. பட் அதை தாண்டி வந்து இங்கே ஷாப்பிங்கிறத தாண்டி சும்மா வரவங்க கூட பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட அட்ராக்டிவான பிளேசஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஃபவுண்டைன் லேக் பார்த்தோம்னா அக்வாரியம் தெரியுது. ஏன்னா அக்வாரியம் சொல்லிட்டு ஸ்க்ரீனை காட்ட அப்படி பார்க்காதீங்க. டவுன் கீழே பார்த்தீங்கன்னா அக்வாரியம் தெரியுது. வந்து ரொம்ப பெரிய அக்வாரியம் ஒன்று. அங்கே நிற்கிற மனுஷங்களை பார்த்து சைஸை பாருங்கள், அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்வாரியம் செம்ம பெருசாக இருக்கும். அக்வாரியத்துக்கு கீழே போகணும். ஜஸ்ட் ஐ கோ டவுன் தேர் அண்ட் ஷோ யூ த அக்வாரியம். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே அது எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு தெரியும். அங்கே பாருங்கள், ஈவன் ஷார்க் கூட இருக்குது. அதில் சுற்றி பார்க்கலாம், இந்த சைடு அந்த சைடு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் அட்ராக்டிவ் பிளேஸ். அதாவது அந்த புர்ஜ் கலிஃபா வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபவுண்டைனுக்கு அப்புறம் துபாய் ஃபவுண்டைனுக்கு அப்புறம் இந்த துபாய் மாலில் ஒரு அட்ராக்டிவான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்வாரியம் தான். இப்போ எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு இப்போ கிட்டக்கெல்லாம் வரும். கிட்டக்க போய் காட்டுறேன். ஜஸ்ட்டு மேலேருந்து காட்டுன்றதுக்கோசரம் மேலே வந்தேங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்குது இங்கே. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ட்விங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஜஸ்ட் பெயிண்ட் கிடையாது, ஆக்சுவலாக அது லைட். அந்த மாதிரி லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம காரில் இன்டீரியரில் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். நான் ஒன்றா நைட்டில் வந்து காட்டுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து அந்த ஃபிஷ்ஷஸ் கிட்டக்க இருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், வாவ் ஒரு ஃபிஷ் எவ்வளோ பெருசு இருக்குது. அதுக்கெல்லாம் பயமே இருக்காது, என்ன பண்ணுவேன் என்ன அப்படின்ற மாதிரி தான் அதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா ஒரு ரே ஃபிஷ் வருது, ஸ்டிங்கு. வா 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 சும்மா இல்லை, அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டனல் மாதிரி போகும். நம்ம அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கும், நமக்கு சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை, மேலே இங்கேருந்து பார்த்தாலே போதும். அதுக்குள்ளேருந்து அந்த என்ட்ரன்ஸும் ஜஸ்ட் இவ்வளோ தூரம் தான், வெளில வர மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். இங்கே ஒரு ஷார்க் போகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்க் வந்து நீங்கள் ஒரு கேமில் பார்த்துருப்பீங்க. ஹங்க்ரி ஷார்க் எவால்யூஷன் ஒரு கேம் இருக்கும், அந்த கேமில் அந்த ஷார்க் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ரே போகுது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. அப்படியே ஃப்ளைட் போகிற மாதிரி ஸ்மூத்தாக வருது.
அதை ஃபாலோ பண்ணி இங்கே இன்னொன்று வருது பாருங்கள், அங்கே ஒரு ஸ்ட்ரிங்ரே வருது. இங்கே ஒரு பெரிய ஷார்க் போகுது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதோ வந்துருச்சு நிறையா இருக்குது. நம்ம கீழே போல நிறைய இவ்வளோ நான் கீழே போய் காட்டுறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது அது இந்த வே தான். இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் சொன்னால் தான் வரணும். என்னடா இது தலைக்கீழே காட்டுன்னு பார்க்காதீங்க, நான் தலைக்கீழே காட்டல. அவங்க வச்சுருக்கிறதே தலைக்கீழே தான் வச்சுருக்காங்க. ஹோல் துபாயோட ஒரு மினி செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3D பிரிண்ட் பண்ணி அப்படியே தலைக்கீழே வச்சுருக்காங்க. பார்க்க சும்மா சூப்பராக இருக்குது. எல்லாமே ரியலிஸ்டிக்காக இங்கே பாருங்கள். வண்டி மூவ் ஆகிறதுலேருந்து எல்லாமே டிஜிட்டல் ஸ்க்ரீன். இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர்லாம் போகுது. இந்த மாலுக்குள்ளே என்னென்னலாம் வைக்க முடியும்னு தெரியல. இன்னும் எவ்வளோ தான் வைப்பாங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா இங்கே வந்து இந்த ஐஸ் ஹாக்கி விளாட்றதுக்கு வந்து ஒரு ஐஸ் இங்கேயே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் உட்காந்து பார்க்குற மாதிரி சீட்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மால்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமான ஒரு டைனோசரோடைய ஒரு எலும்பு கூடயே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருக்குங்க. பாருங்க அங்கே நிற்கிற மனுஷங்களோட சைஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள், செம பெருசாக இருக்குது. நீங்கள் ஒரு டீப்பாக நோட் பண்ணிங்கன்னா அதோட வாலில் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. மேபி அது ஏதாவது சண்டை போடும்போது காயமாக இருக்கலாம், ஏதாவது ஆகிருக்கலாம். பட் எவ்வளோ மெலுசான ஒரு வால்னு பார்த்தீங்களா. உடம்பே வந்து பார்த்திங்கன்னா சும்மா செம்ம அட்டகாசமாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா 2008 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி இங்கே இதோட தலையை பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அதோட உடம்புக்கும் அதோட தலையோட சைஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அதோட வாய் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ கீழே அந்த போர்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த வெஜிடேட்டிவ் ஸ்பீசிஸ், அதாவது காய்கறி சாப்பிடக்கூடியது. ஒரு 5 யானையோட வெயிட் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 155 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அந்த கீழே டிஸ்பிளே தான் பார்த்தேன், அதில் வால் இருக்குது பார்த்திங்களா, அதில் வால் வந்து காயமாகிருக்கு அப்படின்னு கீழே தான் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டைனோசரை வந்து 2008 வந்து இந்த எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி யூஎஸ்ஏலேருந்து இங்கே துபாய்க்கு வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ளைட்டில் கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட உடம்பு இருக்கிற சைஸுக்கும் இதோட தலையோட சைஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சின்னதாக இருக்குது. அதோட மவுத்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாடை விட சின்னதாக தான் இருக்கும். இங்கே வரலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். பட் இங்கே சுத்தது தான் உங்களுக்கு கால் வலி எப்பா திரும்ப முடியல. இன்றைக்கான டே பார்த்தீங்கன்னா துபாய் மாலில் சூப்பராக முடிஞ்சிச்சு. நம்ம எங்கே இருந்தால் வந்தோம். பார்க்க தான் வெளியில் பார்க்குற சும்மா சிம்பிளாக தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் இடம். உங்களுக்கு கால் வலி வர்றது தான் மிச்சமாகும். இப்போ அடுத்து நம்ம மெட்ரோ போயிட்டு மெட்ரோ டு அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஆஃபீஸ் போயிட்டு அங்கே தான் மெயின் இருக்க போகிறாங்க. நான் இங்கே இதுக்கு மேலே நம்ப முடியாது, சரியான்ற கால் வலி. ஏதோ அந்த பெல்ட் இருக்கிறதுனால நின்னா போதும், அது மட்டும் நம்ம கொண்டு போய் விட்டுருது. இப்போ தான் புரியுது ஏன்டா இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். சீக்கிரம் வரும். திரும்ப நைட்டில் ஒரு டைம் வரும். நைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ ஒரு ட்ரெயின் ஏறி வேறு ட்ராக் மாற போகிறோம். ஒரு ட்ராக்லேருந்து வந்து இப்போ
கிபன் பட்டூட்டா அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங் நம்ம போனோம். இங்கேருந்து அப்பா வந்து பிக்கப் பண்ணிப்பார். இப்போ கீழே இறங்கி வந்து பிளாட்ஃபார்ம் 2 அது ஏறி மேலே போகணும் திரும்ப. அடுத்த ட்ரெயின் இறங்கினா நமக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்பாவால் வர முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு டிரைவர் வராரு. அங்கே போயிட்டு தான் நான் தெரியும் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு பதில் ஆள் நிற்கிறாங்க. ஜஸ்ட் சீக்கிரம் வெளில போகணும். டிரைவர் வெயிட் பண்ணுறாங்க. சீக்கிரம் அங்கே போகிறோம் நம்ம. இப்போ இதோ அடிக்கிற இந்த வெயிலை சமாளிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இங்கே. மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பில்டிங், எல்லா பஸ்ஸு, கார் எல்லாமே ஏசி தான். ஏசி இல்லாமல் எதுவுமே இருக்கிறது இங்கே. அது இங்கே ரூல் அப்படி. பட் அடிக்கிற இந்த வெயிலை சமாளித்து நீங்கள் போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரிய விஷயமே. ஸோ எனக்கு டிரைவர் எங்கே நிற்கிறாருன்னு தெரியல. அவர் ஃபஸ்ட்டு போய் தேடணும். நான் அவரை தேட தேவையில்ல, அவர் தான் என்னை தேடிட்டு இருப்பார். ஏன்னா அவர் எப்பயோ வந்துட்டார். நம்ம ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷனில் பேசும்போதே வந்துட்டார். நம்ம இப்போ அதில் தான் வந்தோம், அந்த சைட்லேருந்து வந்தோம். பட் நம்மளை தேடி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன், அவரை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கார் தான். Hello my friend, how are you? Yeah, fine. What about you? What about your family? Is everyone fine? Yeah. How is your health? Yeah, sure. Nice to meet you. Into Dubai Mall. Day before yesterday I came to Ibn Battuta Mall. Today I went to Dubai Mall. You study here? Yeah, I'm not staying here. I'm staying in India. Just going to finish my college in 1 year. Need to do speaking there also. Are you waiting for a long time? No, just your father called, no? Yeah. Yeah, that is the call I reached. No, I don't came last year. I came before 6 years now. It's been about 6 years. Last year, my brother and my mom came here, no? I came before 6 years. So many changes in the 6 years. Yes. Finally, lunchக்கு ஆஃபீஸ் வந்தாச்சு. ஹாய் சொல்லுங்கப்பா. அவ்வளோதான், இன்னைக்கு டே முடிஞ்சு வீட்டுக்கே வந்தாச்சு. நானும் டயர், ஃபோனும் டயர், எல்லாமே பேட்டரி ட்ரைன். நம்ம போயிட்டு சார்ஜ் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு